ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாயிருக்கிற கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படி இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலே ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்க தேவ சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற, பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மாணவர்களே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், அது நான் தான். அல்லேலூயா. அது நான் தான். இந்த நாட்களில் இந்த வார்த்தை அநேக இடத்திலே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான கிராமம். அந்த கிராமத்திலே சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு குழுவினர் அந்த கிராமத்திற்கு காலை நேரத்திலே வந்தார்கள். காலை நேரத்திலே தங்களுடைய கூடாரங்களை எல்லாம் அவர்கள் ஆயத்தப்படுத்தி மாலை நேரம் நெருங்குவதற்கு முன்பதாக சில துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு அந்த கிராம மக்களுக்கு அவர்கள் போய் அறிவித்தார்கள், இன்று மாலை இந்த குறிப்பிட்ட இடத்திலே சர்க்கஸ் நிகழ்ச்சி நடக்கும், நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லி. மாலை நேரத்தில் இந்த கிராம மக்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு கிராமத்தில் இருக்கிற வெகு சிலர் கடந்து போனார்கள். அந்த முதல் நாளிலே அங்கு ஏராளமான நிகழ்ச்சிகளை அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள். அதில் மிகவும் சிறப்பாக ஒரு கோமாளி பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தையும் அவனுடைய விளையாட்டையும் அவனுடைய செய்கைகளையும் அவன் செய்கிற காரியங்களையும் கண்டு மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் பார்த்த ஏராளமான நிகழ்ச்சிகளை மறந்து அந்த கோமாளி பேசினது, அந்த கோமாளி நடந்து கொண்டது, அந்த கோமாளியுடைய காரியங்களை குறித்து சிரித்து சந்தோஷமாய் தங்கள் கிராமங்களுக்கு போனார்கள். மறுநாள் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னமே ஏராளமான மக்கள் அந்த நிகழ்ச்சி திடலுக்கு வந்தார்கள். வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அங்கிருந்து போனார்கள். மறுநாள் இன்னும் அதிகமான கூட்டம் அந்த நிகழ்ச்சி திடலுக்கு வந்தது. ஆகையினாலே மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பை இந்த அருமையான நிகழ்ச்சி பெற்றது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நல்ல வருமானம் கூட கிடைத்தது. அந்த ஊருக்கு அருகாமையிலே பக்கத்து ஊரிலே ஒரு மருத்துவர் இருந்தார். அந்த மருத்துவரிடத்திற்கு ஒரு மனிதன் கடந்து போனான். கடந்து போய் தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, நான் வாழ்வதை விட மரித்து போகலாம் என்று எண்ணுகிறேன் என்று அவன் அந்த மருத்துவரிடத்திலே புலம்பினான். அந்த மருத்துவரும் அவனோடு பேசி சில ஆலோசனைகளை அவனுக்கு கொடுத்து கடைசியாக அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். தம்பி, இங்கு இருந்து பக்கத்து கிராமத்தில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்கிறது, சர்க்கஸ் நிகழ்ச்சி. நான் கேள்விப்பட்டேன், அங்கே ஒரு பிரபலமான கோமாளி தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய நடக்கையாலும் அவன் மக்களை சந்தோஷப்படுத்துகிறான். துக்கத்தோடு அந்த கூடாரத்திற்கு போகிறவர்கள் வரும்போது அவைகளெல்லாம் மறந்து சிரிச்சு சந்தோஷமாய் வருகிறதாக நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இன்று மாலை எப்படி ஆகிலும் அந்த நிகழ்ச்சிக்கு போனால் உங்களுக்குள் இருக்கிற மன அழுத்தம், உங்களுக்குள் இருக்கிற மன வேதனைகள் எல்லாம் நீங்கி நீங்களும் சற்று சுகமாய் இருப்பீர்கள் என்று ஆலோசனை கூறினார். அந்த ஆலோசனை கூறிய அந்த மருத்துவரை பார்த்து அந்த மனிதன் கேட்டானாம், பக்கத்து கிராமத்தில் அநேக மக்களை மகிழ்விக்கிற அந்த மனிதனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த மனிதனை உங்களுக்கு தெரியுமா? மக்கள் உள்ளே துக்கத்தோடு வரும்போது வெளியே சந்தோஷத்தோடு போகிறார்களே, அந்த மனிதனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா மருத்துவரையா என்று கேட்டபோது, இல்லை, நான் கேள்விப்பட்டேன்.
அவர் சொன்னார், அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் தான். அந்த கோமாளி வேடத்தை போட்டு அநேக மக்களை மகிழ்ச்சிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று சொல்லி அவன் அழுது அந்த மருத்துவத்தில் நான் தான் ஐயா அந்த கோமாளி என்று அவன் அறிக்கை செய்தானாம். பரிசுத்த வேதாகமத்தில் பிரியமானவர்களே, மத்தேயு 16:26, மார்க்கு 8:36, லூக்கா 9:25 நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த கோமாளி அநேகரை மகிழ்வித்தான், அநேகரை சந்தோஷப்படுத்தினான், அநேகருடைய துக்கத்தை அவன் ஆற்றினான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உங்கள் மூலமாய் அநேகர் மகிழ்ச்சி அடையலாம், உங்கள் மூலமாய் அநேகர் சத்தியத்தை அறியலாம், உங்கள் மூலமாய் அநேகர் சுகம் பெறலாம், உங்கள் மூலமாய் அநேகர் நல்ல ஆலோசனை பெறலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் இந்த காலை நேரத்திலே உங்கள் ஆத்துமாவில் மிகவும் கவனமாய் இருக்கிறது. உங்கள் மூலமாய் நடக்கிற மிகப்பெரிய காரியங்கள் அல்ல, உங்கள் ஆத்துமாவே பரலோகத்துக்கு மிகவும் தேவை. உங்கள் ஆத்துமாவுக்காகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாய் இருக்கிற இயேசுவை இந்த பூமியிலே மனுக்குலத்தை மீட்கும்படி அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த கோமாளியை போல நான் தான் ஐயா, எல்லாரும் என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆனால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடத்திலே வாருங்கள். இயேசு உலகம் தராத ஒரு சந்தோஷத்தையும், உலகத்தினால் ஏதாலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு நான் தான் என்று சொல்லுகிற உங்கள் இருதயம் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் போது நான் தான் அந்த நபர் என்று சொல்லுமானால் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள், என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியிலே நான் தான் என்று ஒருவேளை யாருடைய உள்ளத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நீர் உணர்த்தினீரோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இழந்திருக்கிற சந்தோஷத்தை, இழந்திருக்கிற சமாதானத்தை, இழந்திருக்கிற நிம்மதியை இயேசுவே உம்மால் கொடுக்க முடியும் என்று நான் பிரசங்கிக்கிறேன். நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவை நெருங்கி வரும்போது உலகம் தராத ஒரு சந்தோஷத்தை, உலகம் தராத ஒரு சமாதானத்தை, மருத்துவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை நீர் இன்றைக்கு கொடுப்பீராக. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலே ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாராயிலும் நான் தான் என்று உணர்வு உங்களுக்குள் வருமானால் இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்பதிலே கடுகளவும் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமானால் மறக்காமல் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படியும் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யும்படியும் உங்களை நாங்கள் மிகுந்த அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.